அதனுடைய 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது கவலையினால உங்க வாழ்க்கை நிரம்பி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. நீ ஆண்டவருக்கு உரியவைகளை நீங்கள் தேடும் பொழுது, ஆண்டவருக்கு உரியவைகளை நீங்கள் நாடும் பொழுது, அவரையே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறார். ஏன் நீ கவலைப்படுகிறாய்? இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயம் கவலையினால நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய முகம் கவலையினால வாடி போய் இருக்கிறது. நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, நான் நினைச்சது நான் அடைய முடியல, எவ்வளவோ வேலைக்காக ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என் வேலையில எனக்கு உயர்வு இல்லை, என் வேலையில எனக்கு போதிய அளவு வருமானம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், நான் ரொம்ப உடைக்கப்படுறேன், என் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, இந்த மனிதன் என்னோடு கூட மோதி கொண்டிருக்கிறான், இந்த மனிதன் என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது? நான் திருமணத்துக்காய் காத்திருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை? நான் குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை? இப்படி அநேக கவலை 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 உங்க வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையை உடைச்சு கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையிலே கவலை போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீங்க ஒடுங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்குரியவைகளை நீங்கள் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்த்தது கவலைப்பட்டதுனால ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. கவலைகளை உங்களை விசாரிக்கிற தேவனிடத்துல இறக்கி வைங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவரை விசுவாசிங்க, அவரை தேடுங்க, அவருக்கு உண்மையா இருங்க. வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பிரச்சனையை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. எது உங்களை கவலைப்படுத்துதோ, எது உங்களை பாரப்படுத்துதோ அது தேவ சமூகத்துல சொல்லி அழுங்க. ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் என் கவலையை மாற்ற முடியும், உம்மால மட்டும்தான் என் பிரச்சனையை மாற்ற முடியும். நான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒடுங்குற ஆண்டவரே, நீர் விசாரிக்கிற தெய்வம் ஆண்டவரே, என் கவலைகளை மாற்றும் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவருக்குரியவைகளை நீங்கள் தேடும் பொழுது, அவருக்குரியவை நீங்கள் நாடும் பொழுது, நீங்க எதிர்பார்த்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலையை ஆண்டவரிடத்துல இறக்கி வைங்க. நீங்க எதிர்பார்த்ததை தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாய் கவலையினால சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த கவலையிலிருந்து அவங்களை விடுதலையாக்கும். அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு ஆண்டவரே நடக்கும்படி செய்யும். அவங்க கேட்டதை ஆண்டவர் கொடுங்கப்பா. உடைய வாழ்க்கையில உடைய பிள்ளைகள் உம்மை பிடித்து கொள்ள உதவி செய்யும், உம்மை அதிகமாய் தேட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.